ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு திவ்யாவின் கிச்சன். இந்த வீடியோவில் என்னோட பேபி அவனுக்கு 8 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் 5 டேஸில். ஸோ அவனை தனியாக வச்சுட்டு நான் எப்படி வீட்டு வேலை எல்லா ஒர்க்குமே மேனேஜ் பண்ணுறேன், என்னோட ரொட்டீன் எப்படி இருக்கும் காலையிலேருந்து ஒரு ஈவினிங் வரைக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மார்னிங் நான் வந்து 6:30 to 7 அந்த டைமில் எழுந்திரிச்சிருவேன். எழுந்த உடனே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபஸ்ட்டு வந்து சாமிலாம் கும்பிட்டுருவேன். அதுதான் என்னோட பிக்கெஸ்ட் மோட்டிவேஷன். நெக்ஸ்ட்டு அப்படியே காஃபி இல்லைனா டீ போடுற வேலை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே குக்கிங் கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே பண்ணிவிட்டு நான் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒரு 9:30 போல் ஆஃபீஸ்க்கு போவார். அதுக்குள்ளே கதிர்குட்டியும் குளிக்க வச்சுருவேன். ஸோ எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் இருக்க டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே ஹஸ்பண்டை சென்ட் ஆஃப் பண்ணுற வேலை இப்போ நடந்துகிட்ருக்கும். நானும் கதிர்குட்டியும் மாறி மாறி பாய் சொல்லுவோம். எப்போவுமே அவங்க அப்பா ஆஃபீஸ் போகும்போது டோரை ஓப்பன் பண்ணாருன்னா கரெக்டாக அந்த இடத்துக்கு ஓடிடுவான். ஸோ அவனை கூட்டு போயிட்டு இந்த மாதிரி வந்து பாய்லாம் சொல்லி டெய்லியுமே இது அவனுக்கு ஒரு ஹேபிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்தவொடனே கதிர்குட்டிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறது தாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ராகி, இட்லி இந்த மாதிரி மாற்றி மாற்றி சில நேரத்தில் ஃப்ரூட்ஸ் கூட நான் அவனுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுப்பேன். 9:30 to 10 அந்த டைமில் அவனோட பிரேக்ஃபாஸ்ட் வேலை நடக்கும். ஸோ வந்து ராகி கஞ்சி தான் ரெடி பண்ணுறேன். ராகியே ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை அரைச்சி பால் எடுத்து பண்ணுவாங்க இல்லையா, அந்த மெத்தடில் தான் வந்து செஞ்சிட்ருக்கேன். ரொம்ப ஹரிபரியாக போயிட்டுருக்கும். ஸோ நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கே 10:30 to 11 கூட ஆயிடும் ஒரு சில நாள். இதெல்லாம் முடிச்சிட்டா தான் எனக்கு ரிலீஃபாக இருக்குங்க. ஸோ வந்து குட்டி பையனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சுங்க. அவனுக்கு அப்படியே வந்து இது ஆறுனதுக்கப்புறம் கூட வந்து கண்டிப்பாக வாட்டருமே வச்சுக்குவேன். எப்போவுமே குழந்தைங்களுக்கு நம்ம சாலிட்ஸ் கொடுக்கும்போது நல்லா சுடு பண்ணி ஆற வச்ச தண்ணி வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க சாப்பிடும்போது ஏதாச்சும் தொண்டையில் சிக்கும். அதுக்காக வந்து நம்ம ரெடியாக வச்சுக்கிறது நல்லது. பிரேக்ஃபாஸ்ட் முடித்த உடனே குட்டி பையனுக்கு வந்து கீழே கூட்டு போனோம். கீழே ஒரு பார்க் ஏரியா இருக்குது. ஸோ அங்கே கூட்டு போயிட்டு நல்லா சுற்றி காமிச்சிட்டு வருவேன். இப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறான் இல்லையா, அவனுக்கு வெளியே நான் டோரை ஓப்பன் பண்ணாலே அவனோட ஃபேஸில் வந்து அப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட் நான் பார்ப்பேன். குஷியாக இருப்பான். கீழே வந்து வெஹிக்கிள்ஸ் போகிறது, நிறையா வந்து குருவிலாம் இருக்கும், அப்புறம் காக்கா இருக்கும், குட்டி பசங்கள்லாம் விளையாடுவாங்க. இதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு ஜாலியாக அந்த டைம் என்ஜாய் பண்ணுவான். சில பேர் என்கிட்ட கேட்டிங்க, பேபி வந்து தூங்க வைக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எப்படி தூங்க வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நான் அவனை கீழே கூட்டு வந்து ஒரு 1/2 அன் ஹவர் இல்லை 40 மினிட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி விளையாட வச்சுட்டு நான் மேலே கூட்டு போன உடனே அவனுக்கு ஒரு மாதிரி டயர்டாகிடும். கண்டிப்பாக ஈஸியாக தூங்கிடுவான். என்னைக்காச்சும் ஒரு நாள் எனக்கு வேலை இருக்குது, இந்த மாதிரி கீழே கூட்டு வந்து அவனை வந்து வேடிக்கை பார்க்க வைக்கல அப்படின்னா அவன் தூங்க வைக்கவே எனக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கண்டிப்பாக டெய்லி வந்து 2 டைம்ஸ் வந்து எவ்வளோ தான் எனக்கு பிஸியாக இருக்குது டயர்டாக இருக்குனாலும் நான் கூட்டு வந்துடுவேன். காலையில் அவன் பிரேக்ஃபாஸ்ட் முடித்தோடனே ஒன்ஸ், அதே மாதிரி ஈவினிங் வந்து ஒரு 4 to 5 அந்த டைமில் வந்து கூட்டு வந்து 1/2 அன் ஹவர்லேருந்து ஒரு 40 மினிட்ஸ் வரைக்கும் அவன் கூட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அவனுக்கும் ரிலீஃபாக இருக்கும். எனக்கும் வீட்டுக்குள்ளேயே அப்படியே வீட்டு வேலை அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்படி வெளியே வரும்போது ரிலாக்ஸிங்காக இருக்குங்க. இப்போ நான் மேலே வந்து அப்படியே தொட்டிலில் போட்டு சும்மா ஒரு ஆட்ட கூட இல்லை, நான் தொட்டிலில் அப்படியே தூங்கிட்டான். அவனுக்கே அது ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும் போல இருக்குது. வேணும்னா நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இவன் தூங்குற இந்த கேப்பை வந்து நான் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணால் மட்டும்தான் எனக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க குழந்தை தூங்கும்போது நீங்களும் தூங்கிக்கோங்கன்னு. அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லைங்க. நான் வந்து மேலே வந்ததுக்கப்புறம் தான் வந்து அவனை தூங்க வச்சுட்டு சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 1 ஹவர் தூங்குவான் மேக்ஸிமம் இந்த டைமில். எனக்கு ஒரு மிட் மார்னிங் டீ இல்லை காஃபி போட்டு குடித்தா தான் எனக்கு வந்து ரிலீஃபாகவே இருக்கும். அதை குடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி துணி மடிக்கிற வேலை, மிஷினில் துணி போடணும், அந்த மாதிரி ஏதாச்சும் வீட்டு வேலை இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாமே இந்த 1 ஹவரில் எவ்வளோ ஸ்பீடாக பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக பண்ணுவேன். சில நேரம் பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்லேயே எழுந்திரிச்சிருவான். அப்போல்லாம் இந்த ஒர்க் எல்லாத்தையுமே அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு எப்போ அவன் இதுக்கப்புறம் வந்து ஒரு 2:00 மேலே தூங்குவான் அந்த டைமில் பண்ணிக்கலான்னு அப்படியே நான் ஹோல்ட் பண்ணிவிடுவேன். கதிர் பிறந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பகலில் தூங்குறத கம்ப்ளீட்டாக நான் ஸ்டாப் பண்ணிட்டேங்க. நான் ஸ்டாப் பண்ணிட்டேன்னு சொல்லிட முடியாது, தூங்க முடியாது, அதுதான் உண்மையான விஷயம். அப்படியே குயிக்காக வந்து ஒரு ப்ராடக்ட் அன்பாக்சிங் பார்க்கலாம். ஸோ ஃப்ளோ மேட்ரஸ் தாங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா இதோடைய பேக்கேஜிங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஸ்லீப் கேப்சூல் மாதிரி அப்படியே வேக்யூம் பர்ஃபெக்டாக பண்ணி நம்மளால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அவ்வளோ காம்பேக்டாக வந்து இதோடைய பேக்கேஜ் இருந்தது. ஸோ யார் வேணாலும் ஈஸியாகவே இதை எடுத்துகிட்டு போயிட்டு பெட்டில் போடலாம், அந்த லெவலுக்கு தான் இதோடைய பேக்கேஜ் இருந்தது. இந்த மேட்ரஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 days ஃப்ரீ ட்ரையல் கொடுக்குறாங்கங்க. அது மட்டும் இல்லாமல் 10 years வந்து வாரண்டியுமே கொடுக்குறாங்க. ஸோ இவங்களோட வெப்சைட் www.flowmattress.com. இதை நீங்கள் கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா அவங்களோட வெப்பேஜ்க்கு போயிடுவீங்க. நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி மேட்ரஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மெனு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். நான் பார்த்தீங்கன்னா ஆன்டி கிராவிட்டி லேட்டெக்ஸ் மேட்ரஸ் தான் வாங்கியிருந்தேன். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சைஸ் பெட்டோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். டபுளா, கிங்கா, குயினா, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் கஸ்டம் சைஸ் கூட இதில் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மேட்ரஸ் பார்த்தீங்கன்னா A to Z டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட வெப்சைட்லேயே டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் அதை படித்து பார்த்துக்கலாம்.
இவங்க பார்த்தீங்கன்னா, நோ காஸ்ட் இஎம்ஐல கூட உங்களுக்கு வந்து மேட்ரஸ் ப்ரொவைட் பண்றாங்கங்க. நீங்க ஆர்டர் பண்ணதுலேருந்து 3 to 5 டேஸ்ல உங்களுக்கு சூப்பரா வந்து டெலிவர் பண்ணிடுறாங்க. ஸோ உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் மேட்ரஸ் எந்த சைஸ்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஈஸியா கஸ்டமைஸ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. உங்க வீட்டுக்கே ஈஸியா வந்து டெலிவர் ஆயிடும். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மேட்ரஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ சில பீப்பிள் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நேச்சுரலான ஒரு மெட்டீரியல்ல தான் வந்து அவங்களுக்கு மேட்ரஸ் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு இது பெர்ஃபெக்ட்டான ஒரு மேட்ரஸ்ங்க. ஏன்னா இது 100% நேச்சுரல் லேட்டெக்ஸ்ல பண்ண மேட்ரஸ். கூடவே பார்த்தீங்கன்னா, இது யாருக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கும்னா, சில பேர் வந்து அவங்களோட மேட்ரஸ் ரொம்ப சாஃப்ட்டாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாவும் இருக்கக்கூடாது. இந்த சாஃப்ட்க்கும், ஹார்டுக்கும் நடுவுல ஒரு மிட் பாயிண்ட் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த ரேஞ்சில தான் வந்து இந்த மேட்ரஸ் இருக்கு. இந்த மேட்ரஸ் பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலே ஃபர்ஸ்ட்டு மேட்ரஸ்ங்க. எதுக்குன்னா, ஆன்டி கிராவிட்டி மேட்ரஸ். இது பார்த்தீங்கன்னா, இந்த கிராவிட்டினால வர எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையுமே மினிமைஸ் பண்ணிட்டு, நீங்க இதில தூங்கும்போது தண்ணீல மிதக்கிற மாரி இருக்கும். இல்லன்னா வந்து நீங்க க்ளவுட்ல தூங்குற மாரி அப்படி ஒரு ஃபீல் குடுக்குங்க. அதாங்க இதுக்கு பேரு ஆன்டி கிராவிட்டி மேட்ரஸ்ன்னு வச்சிருக்காங்க. இந்த மேட்ரஸ்ல உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் டெக்னாலஜியும் இருக்குது. அப்படின்னா என்னென்னா, நம்ம பாடியில் இருக்கிற பெயின்ஃபுல் ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாமே ரெடியூஸ் பண்ணிட்டு பிளட் சர்க்குலேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுனால நல்லா வந்து ஒரு டீப்பான ஸ்லீப்க்கு நீங்கள் போவீங்க. அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி 3D ஏர் ஃப்ளோ டெக்னாலஜியுமே இருக்குங்க. அதாவது இந்தியன் வெதரை வந்து அவங்க மைண்டில் வச்சுட்டு தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. நம்ம தூங்கும்போது மெஜாரிட்டி பீப்புள் என்ன நினைப்பாங்கன்னா, பெட்டில் தூங்கும்போது அந்த மேட்ரஸ் வந்து நமக்கு பாடிக்கு ரொம்ப ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுது, ஹீட்டாக இருக்குன்னு நினைப்பீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனுங்க. நம்ம தூங்கும்போது அந்த ஹீட் என்ன பண்ணும்னா, இந்த மேட்ரஸில் சைடில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏர் ஃப்ளோ டெக்னாலஜி குடுத்துருக்காங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஹீட் ஃபுல்லாவே வந்து சைடில வெளிய போயிடும். போயிட்டு நம்ம பாடிய வந்து கூலாவே வச்சுக்குங்க. அந்த மாதிரி தான் இந்த ஃப்ளோ மேட்ரஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ரஸில பார்த்தீங்கன்னா, மேல வந்து ஒரு கவர் இருக்கு. அது ஜிப் வச்சிருக்காங்க. ஸோ நீங்க அத ரிமூவ் பண்ணிட்டு, நீங்க மெஷின் வாஷ் கூட பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சார்கோல் வச்சு இன்ஃப்யூஸ் பண்ண மாதிரி அந்த கவர் ரெடி பண்ணியிருக்கிறதால, அது வந்து உங்களுக்கு டாக்ஸின் ஃப்ரீங்க. எனக்கு இந்த மேட்ரஸ்ல ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோஷன் ஐசோலேஷன் டெக்னாலஜி இதில இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அப்படின்னா என்னன்னா, இப்ப இந்த பெட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் நீங்க வச்சுட்டு, நம்ம சைட்ல நின்னு எங்க வந்து நம்ம ப்ரெஷர் குடுத்தாலும், அந்த கிளாஸ் ஆஃப் வாட்டர் வந்து கீழ ஊத்திக்காது. ஸோ வந்து ஒரு பிளேஸ்ல வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்றது, இன்னொரு பிளேஸ்ல வந்து அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லி குடுத்துருந்தாங்க. இது எனக்கு ரொம்பவே தேவைப்படுற ஒரு விஷயங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதிர்க்குட்டி என்ன பண்ணுவான்னா, நான் வந்து அவனுக்கு முன்னாடியே சீக்கிரமா தூங்கி எழுந்திரிச்சிரணும். அப்பதான் கொஞ்சம் வேலைலாம் ஃப்ரீயா பார்க்கலான்னு நெனச்சுட்டு எந்திரிப்பேன். அவனுக்கு எப்படி தான் தெரியும்னே தெரியாதுங்க. நான் எழுந்த உடனே எழுந்திரிச்சுருவான். ஸோ நான் எழுந்திரிக்கும்போது அந்த மூவ்மெண்ட் வந்து அவன டிஸ்டர்ப் பண்ணி அவன் எழுந்திரிக்கிறான். ஆனா, இனிமேல் இந்த மேட்ரஸ்ல வந்து அந்த டிஸ்டர்பே அவனுக்கு ஆகாது இல்லையா? ஸோ நான் எழுந்திரிக்கும்போது அவனுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸுமே இருக்காதுங்க. ஸோ அத தான் நாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸ் ஆஃப் வாட்டர் வச்சுட்டு எல்லா இடத்துலயுமே இந்த மாரி ப்ரெஷர் குடுத்து பார்த்தோம். பட் அந்த கிளாஸ் ஆஃப் வாட்டர் வந்து தண்ணி கீழயும் ஊத்திக்கல, எதுவுமே ஆவலங்க. அப்படியே அது எப்படி வச்சேனோ அதே மாதிரியே இருந்துச்சு. ஸோ இத வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 2 வீக்ஸா நாங்க யூஸ் பண்ணிட்டுருக்கோம். நான் எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் கதிர்க்குட்டி பார்த்தீங்கன்னா, எழுந்திரிக்கிறது கிடையாது. ஸோ பெட்லேருந்து ஒருத்தவங்க எழுந்திரிக்கும்போது நமக்கு எந்த டிஸ்டர்புமே அதில இருக்காதுங்க. இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. கூடவே உங்களுக்கு கேட்டலாக்ல எப்படி யூஸ் பண்ணணும், ஆல் இன் ஆல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபுல்லாவே அவங்க குடுத்துருக்காங்க. இந்த மேட்ரஸ் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா, அவங்களோட லிங்க், வெப்சைட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கிறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம பேக் டு ரொட்டீன் போலாம். மிட் மார்னிங் போல காஃபி இல்ல டீ கண்டிப்பா நான் குடிப்பேங்க. இது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. பட் எனக்கு வந்து ஹேபிட் ஆயிடுச்சு. ஸோ அந்த பால் அடுப்பில வச்சுட்டு போயிட்டு துணியெல்லாம் நான் மடிச்சுட்டு வந்தேனா, ஸோ வந்து இப்போ பாலும் கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. நான் அப்படியே என்ன பண்ணிடுவேன்னா, கதிர்க்கு ஒரு 1 to 2 போல வந்து நான் லஞ்ச் குடுப்பேன். அதுக்கு இப்பயே அரிசி, பருப்பு 2மே சேர்த்து நான் ஊற வச்சுருவேன். ஸோ நல்லா ஊறிடுச்சுன்னா, நான் குக்கர்லலாம் அவனுக்கு சமைக்க மாட்டேங்க. அப்படியே பாத்திரத்தில தான் வப்பேன். நல்லா ஊறிடுச்சுன்னா குயிக்கா குக் ஆயிடும் இல்லையா? அதுக்காக தான். டிவி அப்படியே கம்மியான வால்யூம்ல வச்சுக்கிட்டே அப்படியே ஏதாச்சும் பார்த்துட்டே காஃபி குடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் கம்மியா தான் வச்சிருந்தேன். ஆனா, அதுக்குள்ளயே வந்து சார் எழுந்துக்கிட்டாரு. ஸோ, இதுக்கப்புறம் அவன பார்த்துக்கிட்டே ரிமைனிங் இருக்க ஒர்க் எல்லாமே நான் முடிப்பேன். எப்பவுமே வந்து லஞ்சுக்கு இந்த மாரி அரிசி, பருப்பு ஒண்ணா போட்டு செய்யும்போது, பருப்பு வந்து அரிசிய விட கம்மியா போடுங்க. ரொம்ப அதிகமா போடக்கூடாது. ஸோ, அதுவே அந்த குழந்தைங்களுக்கு தேவையான அளவு கண்டிப்பா இருக்கும். அது கூட கொஞ்சம் பீட்ரூட் போட்டு இன்னைக்கு வந்து அப்படியே எல்லாமே ஒண்ணா மிக்ஸ் பண்ணி, அவனுக்கு வந்து பீட்ரூட், அரிசி பருப்பு சாதம் தான் ரெடி பண்ணேன். எப்பவுமே அதில வந்து கீ போட்டு அவனுக்கு ஊட்டுறது பழக்கம். இன்னும் நான் வந்து சால்ட்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணல. ஸோ கீ மட்டும் 2 சொட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குடுத்தா அவன் வந்து சாப்பிடுவான். எவ்வளோ சாப்பிடுவானோ அதோட நிறுத்திப்பேன். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிலாம் அவனுக்கு ஃபீட் பண்ணுறது கிடையாது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சாப்பாடு சாப்பிட்டுட்டு அவர் வந்து ஒரு 2 to 4 இல்ல 2 to 3 அந்த மாதிரி தூங்கிடுவான். அந்த கேப்ல நான் மீதி இருக்க வேலை செய்வேங்க. அவனுக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரவுட்டட் ராகி பவுடருமே நான் வீட்ல ரெடி பண்ணி, அதுவுமே ராகி அ கஞ்சி மாரி ரெடி பண்ணி குடுப்பேன். அதுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஸோ இப்படி தான் என்னோட டே வந்து அவன் கூட வந்து போதுங்க. வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். பிடிச்சவங்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.